அண்ணன் தம்பி 2 பேரும் இணைஞ்சு நடிச்சாலும் மிகப்பெரிய மாசா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவதாரோட கொஞ்சம் அதிகமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. சிவாக்கு வந்து இது புது ஜானர், சூர்யாவுக்குமே இது புது ஜானரு. பட் ஆனால் ட்ரெய்லருக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து படத்தில் இருக்குமான்றது தான் டவுட்டு. ஏன்னா ராஜமௌழி ஸ்க்ரீன் ப்ளே தான் படத்தில். ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியே ராஜமௌழி ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. ஒரு பாகுபலி பார்த்த ஃபீல் தான் இருக்குது ட்ரெய்லரில். அதனால் சங்கரோட பிரம்மாண்டம் இருக்குது படத்தில். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி சிவா டச்சில் எப்படி இருக்குன்றதை நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி ட்ரெய்லர் ஃபுல்ஃபில்லாக இருக்குது. வாழ்த்துக்கள். சூர்யா பற்றி சொல்ல வேண்டாங்க. நடிப்பு நாயகன் இதை பட்டம் கொடுத்துருக்கோம். சூர்யா நல்லா நடிச்சிருக்கிறாரு. அப்படி இன்னும் இந்த ஜானரில் சூர்யா எப்படி பார்க்க போகிறோன்றது ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கங்கா வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய்ட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது படம். வேறு மாதிரி இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. சூர்யாவை கட்ட வேறு மாதிரி இருக்குது. சிறுத்தை சிவா இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு அவரை காட்டுவார் நாங்கள் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கூட தலைக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. இது ஆப்போசிட்டாக டோட்டலாக வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. உண்மையிலே ட்ரெய்லரே நல்ல வேறு லெவலில் இருக்குது. இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 இயர்ஸ் பேக்கில் எடுத்து போன மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவதாரோட கொஞ்சம் அதிகமாக ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் எப்படி லான்ச் ஆகும், 10 லாங்குவேஜ் லான்ச் ஆகுது. இன்னும் மேக்ஸிமம் ரொம்ப க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே சூர்யாவுக்கு கொஞ்சம் எமோஷனல் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரொம்ப பிக்சர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ட்ரெய்லரே எப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்குன்னு தேட்டரில் போய் பார்த்தா தான் ஒரு ஃபீல் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் தம்பி பிரதர்ஸ் ரெண்டுமே அண்ணன் தம்பி தான். பிரதர்ஸ் நடித்தா இனி வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இதில் என்ட்ரன்ஸில் காமிக்கலை. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப எதிர்பார்க்குறேன். ரொம்ப ஹிட் ஆகும். அவதார லெவலுக்கு வேறு லெவலில் கொண்டு போய் க்ரியேட்டிவிட்டி உண்டாகும். கங்கோ உண்மையாலுமே அருமையாக இருக்குங்க. அது இல்லாமல் வந்து சூர்யா வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பாடியெல்லாம் பயங்கரமாக ஏற்றி அவர் ஆல்ரெடி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் 6 பேக் பாக்கெட்லேயும் மன்னனாக இருந்திருக்காரு. இதில் வந்து இன்னும் பாடியெல்லாம் ஏற்றி ரொம்ப தாறுமாறாக பண்ணியிருக்காரு. உண்மை வந்து வேறு லெவலுக்கு படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சிவா சார் ஆல்ரெடி கமர்ஷியல் படங்கள் நல்லா ஹிட்டு கொடுத்தவர் தான். ஆடியன்ஸோட பல்ஸ் நல்லா தெரிஞ்சவர் தான். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் கங்கோ எடுத்திருக்காங்க. கங்கோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பேன் இண்டியா தாண்டி வேர்ல்டு லெவலில் வந்து சாதிக்கணும். அடுத்து வந்து வேர்ல்டு லெவலுக்கான மூவி மாதிரி தெரியுது. வருங்கால இளைஞர்களுக்கு வந்து இவங்க வந்து உலக கேட்டை வந்து காலால் எட்டி வச்சு திறந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. கார்த்தி நடித்தா கம்பல்சரியாக வந்து நல்ல வேற ஒரு வெர்ஷன் இருக்கும். அண்ணன் தம்பி 2 பேரும் இணைஞ்சு நடித்தாலும் மிகப்பெரிய மாசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் எதிர்பார்க்குறேன்னா வேர்ல்டு லெவலில் எதிர்பார்க்குறாங்க. வேர்ல்டு லெவலில் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கம்பல்சரியாக வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு ஷோவே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஓகேங்களா? சூப்பர். ஹாலிவுட்டுக்கு இறங்கலான படமாக இருக்குது. அருமையாக தான் இருக்கும் போல் தெரியுது. நல்ல ஃபைட்டு இதெல்லாம் பார்த்தா பெரிய பழைய படங்கள்லாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமாக இருக்கிறது. நல்ல படமாக தான் தெரியுது. சூப்பராக இருக்குது. பயங்கரமான கெட்டப்பாக இருக்குது. எல்லாம் ஆதிவாசிகள் இது மாதிரியும் இருக்குது கதைகள். அதே மாதிரி போர் தந்திரங்களுடைய விஷயங்கள் நிறைய பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. நல்ல படமாக தெரியுது. நல்லா இருக்குது இந்த ட்ரெய்லர். ஃபுல்லாக அந்த ட்ரைபலோட அந்த இது ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் இருக்குது அதில். நம்ம படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம என்னென்னு கணிச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் என்ட்ரி சீன் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ட்ரைபலோட அந்த இது ஃபுல்லாக நல்ல ஒரு இதாக இருக்குது. விஜுவல் பிரம்மாண்டமாக இருக்குது. இதை பார்க்கும்போது ஒரு ஆதிவாசி படம் ஃபீல் தான் வருது. இப்போ தங்கலான படம் வருதுல்ல, தங்கலானுக்கும் இதுக்குமே ஒரு டச் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ தங்கலான் வந்துட்டுனா அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு எப்படி இருக்குன்ற ஒரு டிஃப்ரென்ஸையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ தங்கலானுக்கு வெயிட் பண்ணுறோம். அப்படி கங்காவுக்கு வெயிட் பண்ணுவோம் எல்லாரும். பேக்ரவுண்ட் மியூசிக் தேசி பற்றி அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வர மாதிரி இருக்குது. வேணா தெலுங்கு பேட்டி இப்போ தமிழ் சினிமாவுக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ வந்தாங்கன்னா பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது எந்த ரோலில் பண்ணுறாங்க, எப்படி வராருன்னு தெரில. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி மாசு இருக்குது. அதை கெடுத்துக்காமல் கரெக்டாக அந்த படத்தை எப்படி மூவ் பண்ணுறாங்கன்றது தான் இருக்குது. கண்டிப்பாக கங்கா படம் எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் படம். ரொம்ப பிடிக்கான்னு தெரியல, குழந்தைகளுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் இந்த படத்தில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு. அதனால் யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. ட்ரெய்லரை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். வேறு மாதிரி இருக்கும். ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும். தேவி ஸ்ரீ ஸ்பெஷாத் மியூசிக் வேறு மாதிரி பண்ணிட்டாப்ல. எவ்வளோ வந்துட்டு அவர் வந்துட்டு தெலுங்கு அந்த மாதிரி ரேஞ்சில் கலக்குவாங்க நமக்கு தெரியும். இந்த நம்ம தமிழ் சினிமாவில் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி மியூசிக் போட்டுருப்பாருன்றது நமக்கு தெரியல. இதில் கொஞ்சம் ஹைப் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காப்புல. நல்லாயிருக்கு மியூசிக். எல்லாம் நல்லா பாருங்கள். விஷுவல்ஸு அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே அந்த ஸ்க்ரீன் ப்ளே கிராஃபிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹாலிவுட்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாங்க படத்தை போய். ஆக்ஷன் சீக்வன்ஸு எவ்ரிதிங் அங்கே வந்து டோட்டலாக படம் வந்து சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. எல்லோரும் கம்பல்சரி வந்து படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பாருங்கள். பாபிடால் வந்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம். படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் அந்த அளவுக்கு அது இதுவாகுன்னு சொல்லிட்டு.
கார்த்தி வந்து சொல்கிறாங்க, ஆனால் சஸ்பென்ஸ் எங்களுக்கு தெரியல. படத்தை பார்த்தா தான் தெரியும். படத்துக்காக வெயிட்டிங் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பாபிட்டா நல்லா பண்ணுறாரு, ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. நல்லா பண்ண அவர் படங்கள் நிறைய படம் பார்த்துருக்கேன். நல்லா தான் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுவார் அந்த மாதிரி. சூப்பர், நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன். நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. டிஎஸ்பினாலே சொல்ல தேவையில்லை. இப்போ பெரிய மியூசிக் டைரக்டர், ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாள். இப்போ வேர்ல்டு வைட் நல்லா மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. பாலிவுட், ஹாலிவுட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் மியூசிக் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது ஆஸ் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துக்கிறாரு. அதுபோல் இதுவுமே பெரிய ஹிட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், கேள்விப்பட்டோம். ஸோ ட்ரெய்லரில் அவரை பார்க்கல. ஸோ நல்லா போகணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்குது. நல்லா ட்ரெய்லர் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. தேட்டரில் போய் பார்த்தா அதுக்குள்ள ஃபீல்ஸ் தனியாகவே ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்கும். செம்மையாக இருக்குண்ணா. ஆல்ரெடி அவர் தேவிஸ்ரீ பிரசாத்துடைய மியூசிக் வந்து சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி அவர் எமோஷனல் ரொம்ப அதிகமாக பண்ணுவார். ட்ரம்ஸ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக மியூசிக் இருக்கும். இது கொஞ்சம் அந்த காலத்தில் உள்ள படங்கள் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, காட்டுக்குள்ளே எடுத்த மாதிரி கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க. பார்த்தா தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ட்ரெய்லரே வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபேமிலியோடு வரணும், என்ஜாய் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். எப்படின்னா விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அனிமேஷனுக்கு எபிக்ஸ் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. மியூசிக் அருமையாக இருக்குது. மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்டு, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கதையும் நல்ல விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஓப்பனிங் வந்து வாய்ஸில் வந்து தெரியுது, ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கான விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து விரும்பி பார்ப்பாங்க. அதான் வந்து இது வந்து பேன் இண்டியா மூவியை தாண்டி வேர்ல்டு லெவலுக்காக ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றி அடையணும். நம்ம தமிழ் படங்கள் வந்து உலக லெவலில் வந்து சாதிக்கணும். ஹாலிவுட் படங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி தமிழ்நாட்டு படங்கள் வந்து ஹாலிவுட்டுக்குள்ளே உலகம் ஃபுல்லாக பரவணுங்கிற அவங்களோட நோக்கம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். சூர்யா சாருக்கும் சிவா சார் அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. விஷுவல்ஸ் அற்புதமாக இருக்குங்க. அதான் ஹாலிவுட்டு தரத்தை தாண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா. நல்லா அதுக்கேற்ற மாதிரி கதையும் போர் அடிக்காமல் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போனால் கண்டிப்பாக வந்து இந்த படம் வேர்ல்டு லெவலில் பேசப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. சூர்யா சார் பார்த்தாலே தெரியுது. அந்த ஃபிசிக் ஃபிட்னஸாகவும் சரி, பாடி வந்து நல்லா ஏற்றி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா எஃபர்ட் போட்டு உழைச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது. ஆக்ஷன் அட்டகாசமாக இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த முதலே தூக்கி போடுற ஒரு என்ட்ரியை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எண்டு ஃபினிஷிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குதிரையோட ஒரு ஷாட்டு, ஒரு லைட்டாக 2 டைட் ஷாட்டில் வச்சுருந்தாலும் அது அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பனிங் வந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது. அந்த ஈகிள் பாயிண்ட் ஆஃப் அதெல்லாம் நல்லா இருக்குது. ஃபோட்டோகிராஃபியும் விஷுவலும் அற்புதமாக இருக்குது. வில்லனா பாபிடால் அவர் அருமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம வந்து பார்க்கணும் படத்தோட. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் சூர்யா, சிவா